Hi மக்களே, welcome back to our channel. ஒரு தடவை வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். வைக்கிறது எல்லாமே வந்து ஹைஜீனிக்காக இருக்கும். 60 ரூபாய் எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். இவ்வளோ தான் அளவு பண்ணுவோம். எவ்வளோ எத்தனை வாட்டி கேட்டாலும் போட்டுருவோம். அதெல்லாம் வந்து தெரியலம்மா. கஷ்டம் வந்து நம்ம இதுதான் தொழில், நமக்கு இதுதான் பணம் சம்பாதிக்கணும் போது நம்ம குடும்பத்துக்காக நம்ம கஷ்டப்படுறோம். அவ்வளவுதான். Hi மக்களே, welcome back to our channel. நான் கிருத்திகா. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல வீட்டு சாப்பாடு சாப்பிடலாம் நம்ம கிளம்பி வந்திருக்கோம். இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு. இன்னைக்கு வந்து செலக்டடான சைடிஷ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா குழம்பு வகை தான் வந்து 6 வகை கொடுத்துட்டு இருக்காங்க. என்னெல்லாம் பாத்தீங்கன்னா மீன் குழம்பு, சாம்பார், ரசம், மோர், அதை தவிர வந்து நம்ம புதுசா பாத்தீங்கன்னா முட்டை குழம்பு மாதிரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 6 வகை குழம்பு கொடுத்துட்டு இருக்காங்க. சைடிஷ் வந்து முட்டை, சிக்கன் கிரேவி, ஃபிஷ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபிஷ் ஃப்ரையா கொடுத்துட்டு இருக்காங்க. இது என்னடா அது சைடிஷ் கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கும்னு சொல்லி அந்த சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாரு. அப்படி என்னடா இந்த கடையில இருக்குன்னு நம்ம பாத்துடலாம். கடையோட பேரு ஸ்ரீ கணபதி வீட்டு சாப்பாடு. கரெக்டா 7th Avenue அசோக் நகர்ல லொக்கேட் ஆயிருக்கு. லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா டாக்டர் சிவாஸ் டயபிட்டிஸ்க்கு ஆப்போசிட்லயே இருக்கும். இன்னொரு லேண்ட்மார்க் வந்து டி நகர் மன்சூர் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கும். இந்த கடையை பத்தி ஓனர் கிட்டயும் பேசலாம். இது ஒரு வயதான தம்பதி தான் வந்து ரன் பண்றாங்க. அவரு வந்து ரொம்ப தள்ளாத வயசுதான், கையெல்லாம் நடுங்குதுங்க. அவர் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு. அந்த மாதிரி ஒரு கடையை தான் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். அவர்கிட்டயும் பேசலாம், மக்கள் கிட்டயும் ஆஸ் யூஷுவல் நம்ம டேஸ்ட் பத்தி கேட்கலாம். நானும் ஒரு புடி பிடிச்சிடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ப்ரோ. ஹாய். எவ்வளவு நாளா சாப்பிட்டுருக்கீங்க? ஒரு 2 மந்த்தாக சாப்பிட்டுருக்கோம். ஃபுட்டு எல்லாமே நல்லா தான் இருக்கும். அது இல்லாமல் இவங்க வைக்கிறது எல்லாமே வந்து ஹைஜீனிக்காக இருக்கும். ஸோ ஒன்ஸு காலியானாலும் உடனே இங்கே வந்து சமைச்சு நம்ம கண் எதிர்த்து சமைச்சு சாப்பிட்டு தந்துடுவாங்க. ஸோ அது இல்லாமல் ஃபிஷ்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே போட்டு அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இது காஸ்ட் வைஸ் எப்படி இருக்கு ப்ரோ? காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி எல்லாருக்கும் ஈஸியாகவும் இருக்கும். மினிமம் சேலரி வாங்குறதுக்கு எல்லாருக்குமே வந்து ரைஸ் வைஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ஒரு தடவை வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அது பரவாயில்ல, டேஸ்டெல்லாம் பரவாயில்ல. 60 ரூபாய்க்கு வந்து ஒரு இதுவாக கிடைக்குதுன்னா ஒரு இதுதான். ஏன்னா வெளியில் போனால் இதுக்கு வீட்டில் போய் சாப்பிட முடியாது. அப்படி வெளியில் போகும்போது அப்படியே எங்கன்னா சாப்பிட்டு அப்படியே வேலையை பார்க்க தான் பரவாயில்ல. 60 ரூபாய்க்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. எந்த ப்ராப்ளமே இல்லை. நல்லா சாம்பார், ரசம், காரக்குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மோர், அப்பளம், கூட்டு. 60 ரூபாய்க்கு இத்தனை வெரைட்டி வைக்கிறது அது பெரிய விஷயம் இல்லை. பரவாயில்ல. நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடணும், அதுவே ஒரு ஆமா 120 ரூபா 150 ரூபா ஆயிடும். இது ஓரளவுக்கு நம்ம வேலைக்கு கரெக்டான ஒரு படம். அது அளவுக்கு மீறியும் போக முடியாது, அளவுக்கு இல்லை. காசுக்கேற்ற காஸ்ட்டு நல்லா இருக்கும். வீட்டு சாப்பிட்ற மாதிரி அருமையாக இருக்கும். நாங்கள் இந்த சைடு டெய்லி தான் வருவோம். டெய்லி வந்து சாப்பிடுவோம். நல்லா தான் இருக்கும். எல்லாமே காரக்குழம்பு செய்கிறதா எல்லாமே சாப்பாடு வீட்டு சாப்பாடுனா நல்லா இருக்கும். ஏன்னா இவங்களே வந்து 2:30 மணி 3 மணிக்கு இந்த சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால வந்து இவங்களே சாப்பிட்றாங்கனாக்கா நல்லா சாப்பிட்றலாம். வீட்டு சாப்பிட்ற மாதிரி பண்ணனாலும் எல்லாரும் சாப்பிடுவோம். ஒரு ஒன்று நல்லா இருக்கும். டேஸ்ட் அருமையாக இருக்கும். ரேட் எல்லாம் எப்படி நான் கொடுக்குறாங்க? 60 ரூபாய் நல்லா வந்து எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். இவ்வளோதான் அளவு பண்ண. எவ்வளோ எத்தனை வாட்டி கேட்டாலும் போட்டுன்னு இருப்பாங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. 3 வாட்டி சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், 2 வாட்டி சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். ஏன்னா நாங்கள் வந்து அதெல்லாம் தேடின்னு வருவோம். பசினா ஓவர் பசினா இங்கே சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். வணக்கம்க்கா. உங்க பேரு? வெண்ணிலாமா. கடையோட பேரு என்னக்கா? கடை ஸ்ரீ கணபதி. கரெக்டா எங்கக்கா இது லொகேஷன் வரும்? இது வந்து 7th Avenue மனோஜ் பவன் ஹோட்டல் எதிர்க்க இருக்கு. எவ்வளவு நேரத்துல இருந்து எவ்வளவு நேரம் இருக்கும்? நாங்க 3:30 வரைக்கும் இருப்போம். வந்து 12:30க்கெல்லாம் வருவோம் இங்க சாப்பாடு எடுத்துட்டு. அதுல இருந்து 3:30 வரைக்கும் கஸ்டமரும் வந்துட்டே இருப்பாங்க சாப்பிட்றதுக்கு. எல்லாம் 2 மணிக்கு மேல 1 மணிக்கு மேலதான் வருவாங்க. இப்போ நீங்க மட்டும் தான் சமைக்கிறீங்களா? ஆமாம்மா, நான் மட்டும்தான் சமைக்கிறேன். எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்கக்கா? காலையில ஒரு 8-9 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா காயெல்லாம் நறுக்கி வச்சுட்டு அப்புறம் ஒண்ணு நானே செஞ்சு எல்லாம் சூடா சாப்பிட்றதுக்கு விரும்பி சாப்பிட்றாங்க. வேற ஒண்ணும் இல்லை சாப்பாடு. இப்போ முழுக்க நீங்களே காய்கறி வெட்டணும் எல்லாமே நீங்க? ஆமா, எல்லாமே நானதம்மா. இதை முடிச்சுட்டு போய் அடுத்தது பாத்திரம் எல்லாம் வீட்டுல தேய்ச்சி அதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுக்குவோம். வேற ஆள் எல்லாம் கிடையாது. முன்னாடி எல்லாம் டிஃபன் எல்லாம் போட்டிருந்தோம். இப்ப மறுபடியும் எல்லாம் டிஃபன் கேட்டுட்டு இருக்காங்க.
போட முடியல. நான் ஒரு ஆள் இருக்கிறதால ஆள் போட்டாலும் நிக்க மாட்டாங்க. யாராவது சமையலுக்கு ஆள் போடுறேன்னா அவங்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு 2 நாள் 3 நாள் அப்படிதான் இருக்காங்க. உங்களுக்கு கஷ்டமா இல்லையாக்கா நீங்க ஒரே ஆள் செய்யறது? அதெல்லாம் வந்து தெரியலம்மா. கஷ்டம் வந்து நம்ம இதுதான் தொழில், நமக்கு இதுதான் பணம் சம்பாதிக்கணும் போது நம்ம குடும்பத்துக்காக நம்ம கஷ்டப்படுறோம், அவ்வளவுதான். ஃபைனலா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. டேஸ்ட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. மீன் ஃப்ரை வாங்கியிருக்கேன். இது வந்து பூசணிக்காய் கூட்டு, சிக்கன் தொக்கு, கொஞ்சமா வந்து குழம்பு ஊத்திட்டு வந்திருக்கேன். மீன் குழம்பு, அப்பளம். இந்த இடத்துல அப்பளம் குடுக்கறது தான் ஹைலைட்டே. மீன் குழம்பு வந்து ஸ்மெல்லே செம்மையா இருக்கு. சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் கரெக்டா தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்றது, அந்த காரத்தோட ஒரு இந்த புளிப்பு இந்த ஸ்மெல் எல்லாம் போட்டு அந்த மீன் குழம்புக்கான அந்த நறுமணம்னு சொல்லுவாங்களா, அப்படிதான் இருக்கு. தனியா மீன் குழம்பு மட்டும் சாப்பிடலாம். செம்மையா இருக்கு டேஸ்ட். மீனோட பிளேவர்லாம் நல்லா இறங்கி இருக்கு. காரசாரமும் சூப்பரா இருக்கு. வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா குக் பண்ணிருக்காங்க. இந்த குழம்பு அந்த போட்ட மிளகாத்தூள் வந்து அப்படியே காரம் கொஞ்சம் தூக்கலா, டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு. நல்லா அந்த ஒரு கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்களா, அந்த மீன் குழம்புக்கான கன்சிஸ்டன்சி கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து கொஞ்சம் லைட்டா தண்ணியா தான் இருக்கு. ஆனா டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கு. இந்த ரைஸோட சாப்பிடும் போது அப்படியே தரமா இருக்குங்க சாப்பாடு. இதுக்கு வந்து எனக்கு மீன் பீஸ் எல்லாம் வரல குழம்புக்கு, அதனால அவங்க வெள்ளை பூசணிக்காய் கூட்டு கொடுத்துருக்காங்க, அதோட சாப்பிடலாம். கூட்டுமே சூப்பரா இருக்கும். வெஜிடேரியன் சாப்பிடுறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். சாம்பார், அந்த கூட்டு எல்லாம் ஸ்வீட்னஸோட கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டுமே போட்டிருக்காங்க. கூட்டு அந்த குழம்போட சாப்பிடவே செம்மையா இருக்கு. சிக்கனுக்கு வந்து கிரேவியோட கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இந்த சிக்கன் கிரேவியை தான் ட்ரை பண்ணணும். சிக்கன் வந்து அந்த தொக்கோட சாப்பிடும் போது செம்மையா இருக்கும். அந்த தொக்கை தனியா வச்சு சாப்பிடலாம் சாதத்தோட பிசைஞ்சு. அப்படியே திக்கா இருக்குங்க. இது வந்து 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சாப்பாடோட விலை 60 ரூபாய். அன்லிமிட்டடா நீங்க போட்டுக்கலாம். அதுலதான் கூட்டு, சாம்பார் எல்லாம் 6 வகை குழம்பு கொடுக்குறாங்கங்க. என்னெல்லாம் பாத்தீங்கன்னா மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் முட்டை குழம்பு மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. அப்புறம் மோர் வச்சிருக்காங்க. இதுவும் இவ்வளவும் கொடுக்குறாங்க. நான் 4-5 பாத்திருக்கேன். 6 வகை கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு. பெப்பர் எல்லாம் போட்டிருக்காங்க. காரசாரமா இருக்கு. சிக்கனுமே நல்லா குக் பண்ணிருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வந்து நல்லா குக் பண்ணி அந்த பிளேவரோட இருக்கு. எல்லாமே ஒரு ஹோம் ஸ்டைல்ல தான் இருக்கு. ஆனா வந்து காரசாரமா இருக்குங்க. மீன் குழம்பு ஆகட்டும், இந்த சிக்கன் கிரேவி ஆகட்டும், நல்லா ஒரு காரத்தோட டேஸ்ட் செம்மையா இருக்கு. அடுத்தது சாம்பார் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது சாம்பாரை தாராளமா ஊத்திட்டாங்க. அதே மாதிரி சாதமும் தாராளமா போட்டுட்டாங்க. அவரைக்காய், பீன்ஸ், கேரட் இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சிருக்காங்க. சாம்பார் வந்து கன்சிஸ்டன்சி வைஸ் திக்கா தான் இருக்கு. அப்பளத்தோட சாம்பார் சாப்பிடலாம். அப்பளம் எல்லாம் தொடவே இல்லை. இன்னொரு இங்க ஹைலைட்டான விஷயம், மற்ற இடத்துலதான் போட்டி வத்தல் தான் வைப்பாங்க. இவங்க அப்பளமா கொடுத்துடுறாங்க. ஐயோ செம்மையா இருக்கு சாம்பார். சுட சுட இருக்கா, சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஹோம் ஸ்டைல்ல தான் கொடுத்துருக்காங்க. ஆனா கன்சிஸ்டன்சி திக்கா இருக்கு. காயோட பிளேவர் எல்லாம் சூப்பரா இறங்கி இருக்கு. அப்படியே சாம்பார் பொடி எல்லாம் போட்டு தூக்கலாம் அப்படிலாம் இல்ல. நார்மலா யூஸ்வலா யூஸ் பண்ற மிளகாத்தூள் போட்டுதான் சாம்பார் பண்ணிருக்காங்க. ஆனா அவ்வளவு டேஸ்டா இருக்கு சாம்பார். இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுது. நல்ல ஒரு பசியில வந்தேன். அருமையான விருந்தா இருக்குது. இந்த சிக்கன் தொக்கோட அப்படியே அந்த சாம்பாரை சாப்பிடலாம். அப்படியே இன்னும் ருசி அள்ளும். அப்படியே வானத்துல கஜ கஜ கஜன்னு பறக்குற மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்குங்க. எப்படி ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லி வந்தோம், எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோன்னு நினைச்சேன். நிஜமாவே நல்ல ஒரு சாப்பாடுங்க. விருந்துன்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ரசத்தை வாங்கிட்டு வந்தாச்சு. மோர் இருக்கு, ஆனா மோர் சாப்பிட வயிறுல இடம் இல்ல. மீன் வந்து இன்னைக்கு காணாங்கத்தை மீன் கொடுத்துருக்காங்க. இந்த மீனோட விலை 30 ரூபாய். தனியா சாப்பிட்டு பார்க்கலாம் மீன். காரம் நல்லா இறங்கி இருக்கு. மீனோட காரம். மீனுமே நல்லா கிளீன் பண்ணிருக்காங்க. அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம வந்து வெளியில சாப்பிடணும் அப்படின்னாலே நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கிளீன் பண்ணிருக்காங்களா நல்லா அப்படின்னு. கிளீன் நல்லா பண்ணிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீனுமே. அடுத்து இந்த ரசத்தோட சாப்பிடலாம். கொஞ்சோண்டு கூட்டு, அப்படியே கொஞ்சோண்டு சிக்கன், ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் வச்சு ஒரு பெரிய பைட்டா சாப்பிடலாம்.
சூப்பரா இருக்கு. எதுவுமே ஆவரேஜ்னு சொல்ல முடியாதுங்க. ரசமுமே செம்மையா இருக்கும். அவங்க வந்து பருப்பு ரசம் இல்ல, நார்மல் மிளகு ரசம் மாதிரிதான் வச்சிருக்காங்க. பூண்டெல்லாம் தட்டி போட்டு தக்காளி எல்லாம் நல்லா இது பண்ணி கொத்தமல்லியோட ஃபிளேவர் நல்லா வருது ரசத்துல. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். தாளிப்புமே நல்லா இருக்கு ஃபிளேவர் வைஸ். அந்த மிளகாவோட ஸ்மெல்லோட அந்த தாளிப்பு ஃபிளேவரோட சாப்பிடும்போது சூப்பரா இருக்கு. இப்படி ஒரு சாப்பாடு கடையை காமிச்ச சப்ஸ்கிரைபருக்கு தான் நான் கோடான கோடி நன்றி சொல்லிக்கணும். சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. டேஸ்ட் எல்லாம் வந்து வேற லெவலா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சிக்கன் கிரேவி வந்து வேற லெவலா இருந்தது. அல்டிமேட்டா இருந்தது. மீன் குழம்புல முக்கியமா அந்த கவுச்சி ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த மீன் நிறைய போட்டுட்டா ஒரு ஸ்மெல் வரும். அந்த மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை. செம்மையா இருந்தது மீன் குழம்பு. நிறைய இடத்துல நான் சாப்பிடும் போது வந்து அந்த மீனோட ஃபிளேவர் ரொம்ப இறங்கி டாமினேட் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா கிளீன் பண்ணிருக்காங்க. நிறைய மீன் போடாதனால டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு. 4 விஷயம் இந்த இடத்துல கரெக்டா சொல்லலாம். டேஸ்ட், குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி, அப்புறம் வந்து என்ன சொல்றது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. 4மே இருக்கும். கண்டிப்பா இந்த இடத்துல வந்தா ட்ரை பண்ணுங்க. அந்த அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஒரு நிலைமைக்கு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்ல, அவங்களுக்கு வேண்டியதை அவங்களே உழைச்சி சம்பாதிக்கணும்ன்ற நோக்கத்தோட செய்யறாங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.